உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் மூவ். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அலறி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். நமக்கு தெரிஞ்ச பழமொழிதான். இந்தியா மீது அமெரிக்கா வீசிய டாரிஃப் அம்புகள் இந்தியாவை தாக்கல, அமெரிக்கா பக்கமே திரும்பி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சி. தற்போதைய நிலையில இந்தியாவுடைய மூவ் எப்படி இருந்துகிட்டு இருக்கு, அமெரிக்கா என்ன செய்ய போகிறது, இந்தியாவுடைய பதிலடி எப்படி இருக்க போறது, வாங்க இந்த வீடியோவில் விரிவா விளக்கமா பார்க்கலாம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு செக் வைக்கணும். ரஷ்யா யுக்ரைன் மீதான போரை நிறுத்தணும். அப்போ ஒரே வழி, இந்தியாவுக்கு செக் வைப்பதன் மூலமா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவில் தன்னுடைய நினைத்த காரியத்தை சாதிக்கலாம். இந்த அடிப்படையில் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவித்தாங்க, ரஷ்யா யுக்ரைன் மீது போரை நடத்துவதற்கு முழு முதல் காரணமே பின்னணியில் இந்தியா இருக்கிறது. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குவதன் மூலமாகத்தான் ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியான ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது. அப்போ ரஷ்யா இந்த பொருளாதார ரீதியான சப்போர்ட்டின் மூலமாகத்தான் அங்கே வாரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகளை பொறுத்த வரைக்கும் நான் சாங்ஷன் போடும்போது, ஆர்டர்கள் போடும்போது அந்த நாடுகள் எல்லாம் அடிபணிஞ்சு போய்கிட்டு இருக்கும்போது இந்தியா அடிபணிய மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது. தொடர்ச்சியாக ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் இந்தியா மீது ஒரு டாரிஃபை போடுறேன், டாரிஃப் வார தொடுக்கிறேன் அப்படிங்கிற நிலையில முதல் நிலையில 25% டாரிஃப் போட்ட ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் 50% அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க. இந்த டாரிஃப் வார் நடந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலுமே அடிபணியல்ல. ட்ரம்ப் அவர்கள் நினைச்சது இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடிபணிந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்க மாட்டாங்க, இந்தியாவுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற நிலையில ட்ரம்ப் நினைச்சாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மாற்று வழி அப்படின்னு சொல்லி நமக்கு கடந்த வீடியோவிலேயே பார்த்தோம். அமெரிக்காவுடைய மார்க்கெட் எங்களுக்கு இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டை நாமளே உருவாக்கலாம். அமெரிக்காவுக்கு எந்தெந்த பொருட்கள் எல்லாம் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டதோ அந்த பொருட்களை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற நிலையில 50 நாடுகளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டு அதனோட வேகமான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் செய்த கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனிகளுக்கு எந்த விதமான எக்கனாமிக்கல் பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் ஈடு செய்யக்கூடிய வகையில் இந்திய அரசாங்கம் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இப்படி செயல்பட்டு இருக்கும் போதுதான் இந்தியாவுக்கு தேவையான பொருட்கள், இந்தியா அமெரிக்காவிலிருந்து குறைந்த அளவு இம்போர்ட் பண்ணினாலும் இந்தியாவுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகும் போது அதை ஈடு செய்வதற்கு இந்த தற்போதைய நிலையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நூதனமான ஒரு வழியை கையாண்டிருக்காங்க. இந்த விஷயம்தான் அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு அலறி துடிக்க விட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாரிஃப் போட்ட பிறகு இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் மத்தியிலையுமே சப்ளை செயின் விவகாரத்தில் ஒரு இம்பேலன்ஸ் நிலவிக்கிட்டு இருந்துச்சு. இதை ஈடு செய்யக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்கும் போதுதான் அதே நேரத்தில் நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொரோனா வைரஸ் வந்த பிறகு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆர்வி மட்டத்தில் கல்வான் வேலியில் ஒரு கைகலப்பு, ஒரு மோதல் ஏற்பட்ட பிறகு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது. இந்தியா சைனா கூட 99% ட்ரேட் கிடையாது அப்படின்னு சொல்லி வர்த்தகத்தை எல்லாம் துண்டிச்சிட்டாங்க. டைரக்ட் ஃபிளைட் கூட சைனாவுக்கு கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பார்டர் வழியாகவும் சைனா கூட நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதுவும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுச்சு. இப்படி நிறுத்தி வைக்கப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் துவங்குவதற்கான வேலையில் இந்திய அரசாங்கம் காய்களை நகர்த்த துவங்கி இருக்கிறது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, சைனா கூட ஒரு டைரக்ட் ஃபிளைட் விடுவதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. இது முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் மந்த் இந்த டைரக்ட் ஃபிளைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மீண்டும் சைனாவுக்கு செல்ல போகிறது. இதன் மூலமா பிசினஸும் சரி, இந்தியாவில் டூரிஸ்டும் சரி, டூரிசமும் சரி பூஸ்ட் ஆக போகிறது அப்படிங்கிற தகவல் தற்போதைய நிலையில் இந்திய அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருக்காங்க. இதே போலதான் பார்டர் ட்ரேட், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில பார்டர் ட்ரேட் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரீஓபன் பண்ணுவதற்கான வேலைகள் 5 ஆண்டுகள், அதாவது கல்வான் வேலியில மிகப்பெரிய மோதல் நடைபெற்ற பிறகு, இந்த கொரோனா வைரஸுக்கு பிறகு, இந்த மோதலுக்கு பிறகு 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் பாத்தீங்கன்னா இந்த பார்டர் ட்ரேட்ல இந்தியா வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க, ரீஓபன் பண்ண போறாங்க. அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதி சைனீஸ் உடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங் யீ அவர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க. ஏன் இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவாலை சந்திச்சு பேசுறாங்க. முக்கியமான இந்தியாவுடைய அதிகாரிகளையும் சந்திச்சு பேசுவதற்கான ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூல் போடப்பட்டிருக்கு.
இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு சந்திப்பு அப்படின்னு பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் சைனா செல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதற்கு முந்தைய நிலையில் தான் வாங் யீ அவர்களுடைய விசிட் இந்தியாவுக்கு இருக்கு. அப்போ இந்த விசிட்ல என்னென்னலாம் பேச போறாங்க அப்படின்னா, அமெரிக்கா போட்ட டாரிஃப் வார், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய டாரிஃப் வார் குறித்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பார்டர் ட்ரேடை வந்து ரீஓபன் பண்ணுவது குறித்து அங்கு விவாதிக்கப்படும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃப்ளைட், அடுத்த மாசமே செப்டம்பர் மாசமே 2 நாடுகளுக்கும் இடையில டைரக்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம வந்து செட் பண்ணிடணும், ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் எல்லாம், ஆலோசனைகள் எல்லாம் இதில் நடைபெற இருக்கு. இப்படியான சூழ்நிலையில இந்தியாவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி இன்று நம்ம இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரி உடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, 2 நாடுகளுக்கும் இடையில, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில அந்த பிசினஸ் ட்ரேட் டைரக்ட் ஃபிளைட் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நாங்க வேகம் எடுத்து பேசிட்டு இருக்கோம். இந்த பேச்சுவார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டது. கூடிய விரைவில் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளார இந்த பார்டர் ட்ரேட் வந்து துவங்கி விடும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க. அதாவது உத்தரகாண்ட் வழியாக லிபுலேக், அந்த லிபுலேக் வழியாக வந்து நாம சைனா கூட பார்டர் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த லிபுலேக் வழியாகவும் ஹிமாச்சல பிரதேசத்தில் வந்து சிப்கிலா வழியாகவும் சிக்கிம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நதுலா வழியாகவும் நாம வந்து பார்டர் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது மீண்டும் துவங்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி சைனாவில் இருக்க போறாங்க. சைனாவுக்கு விசிட் செய்யறாங்க. அதாவது மோடியுடைய விசிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன விசிட் அப்படின்னா, ஷாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷன் இதுல சப்மிட் பண்ணக்கூடிய விஷயத்துக்காக சைனாவில் டியான்ஜின் அப்படிங்கிற பகுதிக்கு மோடி அவர்கள் விசிட் பண்றாங்க. இந்த பகுதியில் தான் சைனா பிரசிடென்ட் ஜி ஜின்பிங், இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அதே நேரத்தில் ரஷ்யாவில் இருந்து வரக்கூடிய விளாடிமிர் புடின், இவங்க 3 பேருமே சந்திக்க போறாங்க. இந்த சந்திப்பு வந்து அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகள் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் கண்கொத்தி பாம்பு போல இந்த சந்திப்பு எப்படி இருக்க போறது அப்படிங்கிற நிலையில உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பிரிக்ஸ் நாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு சப்மிட் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதுல வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கெஸ்ட் அப்படிங்கிற நிலையில இதுல கலந்துக்கிறாங்க. அப்ப நரேந்திர மோடி அவர்கள் இந்த டாரிஃப் வாருக்கு பிறகு இது போன்ற இதுல கலந்துக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் உலக நாடுகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில தான் இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் சைனா இந்தியாவுக்கு இடையில டீல் பேசுவாங்க. அதாவது வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில மிக முக்கியமான டீல் எல்லாமே 2 பேரும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பார்மா சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கு பேசப்படும். ஏன்னா அமெரிக்காவுக்கு அதிக அளவில் இந்தியாவிலிருந்து போனது இந்த பார்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அமெரிக்காவும் அதிக அளவில் இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பார்மா கொலாபரேஷன் குறித்த விஷயமும் பேசுவாங்க. ஏன்னா பார்மா கொலாபரேஷனில் ஃபினிஷ்டு செய்யப்பட்ட ட்ரக்ஸுக்கு வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் 250% டாரிஃப் போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இந்த பார்மா சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்காது அப்படிங்கிறத நாம உறுதிப்படுத்தலாம். இது குறித்தும் சைனா ரஷ்யா கூட வந்து நரேந்திர மோடி அவர்கள் பேச இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைனாவில் இருந்து ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அண்ட் யூரியா போன்ற விஷயங்களை இம்போர்ட் பண்ணுவது குறித்தும் பேசுவாங்க. அதாவது 5 ஆண்டுகளுக்கு பிறகு சைனாவில் இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் 2 நாடுகளுக்கும் இடையில ட்ரேட் குறித்து இதில் பேச இருக்காங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, அமெரிக்கா மட்டுமல்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸும் வைத்த கண் மாறாமல் பார்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பிரிக்ஸ் மாநாட்டில் மிகப்பெரிய நாடுகளாக பார்க்கப்படக்கூடிய சைனா, ரஷ்யா, இந்தியா, இந்த 3 நாடுகளை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ் கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்களா? அப்படி கையில் எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய டாலர் வந்து காலி அப்படின்னு சொல்லலாம், தரைமட்டத்துக்கு இறங்கிவிடும். ஏன்னா பல சர்வதேச வல்லுநர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிக்ஸ் கரன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 முக்கியமான தலைவர்களும் சந்திக்கும் போது இந்த கரன்சி குறித்து விவாதிக்கப்படும். ஏன்னா ரஷ்யா, சீனா, இந்தியா பெரிய நாடுகள் அப்படிங்கிறதுனால அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய தலையீட்டை தவிர்ப்பதற்கு இவங்க வந்து பிரிக்ஸ் கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 3 நாடுகளும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் உலக அளவிலேயே வந்துகிட்டு இருக்கு. அப்படியான ஒரு சூழல் உருவானால் அமெரிக்கா டாலர் காலி, அமெரிக்கா காலி அப்படின்னு எடுத்துக்கலாம். பேசுவதற்கான வாய்ப்புகள் 90% இருப்பதாகவே அங்கு நடக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது சீனா வந்து இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரகசியமாக ஹெல்ப் பண்ணியிருக்கு, உதவி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னா, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில
அந்த எல்லை பகுதியில் நடைபெற்ற அந்த கைகலப்புக்கு பிறகு ரெண்டு நாடுகளுக்குள்ள உறவுகள் இல்லை அப்படின்னாலும் அதே நேரத்தில் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு டாரிஃப் வார் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற சூழல் ஏற்படும் போது சீனாவே ரகசியமாக இந்தியாவுக்கு உதவி இருக்காங்க. அது எந்த விஷயத்தில் உதவி இருக்காங்க அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் வந்து 18வது சாங்ஷனை ரஷ்யாவுடைய ஆயில் ட்ரேடுக்கு போடுறாங்க. ரஷ்யாவுடைய ஆயில் ட்ரேடுக்கு போடும்போது இதில் பாதிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக நயரா எனர்ஜி இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நயரா எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரெஃபினரி கம்பெனியாக இருந்துகிட்டு இருக்காங்க. ரிலையன்ஸுக்கு அடுத்த லெவலில் இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நயரா பெட்ரோல் பங்க் எல்லாமே பார்த்துருப்போம். இந்தியாவில் ரிலையன்ஸுக்கு அடுத்த நிலையில் இந்த நயரா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நயராவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா பேஸ்டு ரோஸ்நெஃப்ட் அப்படிங்கிற கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 50% ஷேரை வச்சிருக்காங்க. இந்தியாவுடைய கேசனி என்டர்பிரைசஸ் அண்ட் யுனைடெட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் 50% ஷேரை வச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய ஆயிலுக்கு ரஷ்யாவுடைய ட்ரேடுக்கு வந்து சாங்ஷன் போடும்போது அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நயரா நிறுவனமும் பாதிக்கிறது, இதன் மூலமாக இந்தியாவும் பாதிக்குது. இப்படியான சூழ்நிலை தான் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் சாங்ஷனை வந்து 18வது சாங்ஷனை போடும்போது இந்தியாவில் இருந்து நயராவை பொறுத்த வரைக்கும் மலேசியாவுக்கு சுமார் 4,96,000 பேரலை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. பேரலில் என்ன அப்படின்னா அல்ட்ரா லோ சல்ஃபர் டீசலை அனுப்பி வைக்கிறாங்க. இது நடுவழியில் போகும்போது தான் இந்த சாங்ஷன் விழுகிறது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரல் எல்லாமே மீண்டும் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது, எக்கனாமிக்கலாக பெரிய பாதிப்பு ஏற்படும். அதே நேரத்தில் மலேசியாவுக்கும் போய் சேர முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆயில் மீது நயரா மீது ரஷ்யன் ஆயில் மீது சாங்ஷன் போட்டிருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நடுக்கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த நேரத்தில் இந்த ஆயிலை வாங்கிய நாடு சீனா. சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த வெசலை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு வந்து மூவ் ஆகுது. சீனாவில் வந்து சவுஷான் பகுதிக்கு சென்று சீனா வந்து இந்த ஆயிலை வாங்குறாங்க. அதாவது கல்வான் வேலியில் 2 நாடுகளுக்கும் இடையில மோதல் போக்கு ஏற்பட்ட பிறகு 4 ஆண்டுகள் கழித்த நிலையில் முதல் முறையாக இந்தியா டீசலை சைனாவுக்கு வித்திருக்கிறது. சைனா இந்தியா கிட்ட இருந்து டீசலை வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா யூரோப்பியன் கண்ட்ரிஸால இந்த இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் போது ரஷ்யா வந்து இந்தியா பக்கம் நின்றுருக்காங்க அப்படின்னு கூட நம்ம இன்னொரு கோணத்தில் பார்க்க முடியும். இப்படியான சூழ்நிலை தான் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்களும் ஃப்ரைடே அலஸ்காவில் வந்து சந்திக்கிறாங்க. என்ன அப்படின்னா ரஷ்யன் யுக்ரைன் வார் குறித்து பேசுவதற்கு. இந்த நிலையில தான் இந்த சந்திப்பு எப்படி இருக்க போகுது. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் யுக்ரைன் மீது தொடர்ச்சியான தாக்குதலை 2 ஆண்டுகள் கடந்த நிலையிலையும் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதை தடுத்து நிறுத்துவதற்கு சமீப காலமாக வேகம் எடுத்து செயல்பட்டாலும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா மீது ரஷ்யாவுடைய ஆயில் மீது ரஷ்யாவுடைய ட்ரேட் மீது சாங்ஷன்களை போட்ட போதிலும் இந்தியா போன்ற கண்ட்ரிகள் மறைமுகமாக ரஷ்யாவுக்கு எக்கனாமிக் மூலமாக ஹெல்ப் பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிலையில இந்தியாவோடு ஒரு டாரிஃபார நடத்தினாலும் ரஷ்யா வந்து யுக்ரைன் மீதான வார நிறுத்த போவதில்லை அப்படிங்கிற நிலையில தான் வார தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாரை நடத்துவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை தான் அலஸ்காவில் 2 நாடுகளுக்கு இடையில நடைபெற இருக்கிறது. இப்படியான சூழ்நிலை தான் தற்போதைய நிலையில பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியலை அப்படின்னா ரஷ்யாவை நான் எரிச்சிருவேன் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமான கருத்துக்களை எல்லாம் முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்ரோஷமாக பேசக்கூடிய தகவல்களை கூட முக்கியமான உலக நாட்டு தலைவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டினாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் அதை சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா இப்படித்தான் ட்ரம்ப் அவங்க பேசுவாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுனால இந்த அடிப்படையில் தான் பேசுவாங்க அப்படின்னு பார்க்கப்படும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான தகவலும் பரவிக்கிட்டு இருக்கு. அலஸ்காவில் 2 நாடுகளுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடக்கும் போது இது சுமூகமான ஒரு முடிவுக்கு எட்டப்படலை அப்படின்னா அமெரிக்காவுக்கு இந்த பேச்சுவார்த்தை சந்திப்பின் மூலமாக தோல்வி ஏற்படுகிறது, பின்னடைவு ஏற்படுகிறது அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை அமெரிக்கா கைது செய்யும் அப்படிங்கிற செய்தி கூட அடிபட்டு இருக்கு. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த சந்திப்பில் ஒரு சுமூகமான நிலை எட்டப்படலை அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சைனாவில் நடக்க இருக்கக்கூடிய ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் SCO இந்த விஷயத்துல வந்து கலந்துக்கும் போதுதான் புட்டின் அவர்கள் அங்கு சம்மதிக்கல அப்படின்னா இந்த சந்திப்புல SCO உடைய சந்திப்புல மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பா அமையும். 3 முக்கியமான தலைவர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சைனா பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் அதிகாரி அவர்களும் புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கியமான முடிவெடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் பிரிக்ஸ் கரன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுது. 90% வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பேசியிருந்தோம். இந்த புட்டின் ட்ரம்ப் அவர்களுடைய
சந்திப்பு ஒரு சுமூகமான சந்திப்பாக இல்லைன்னா இந்த பிரிக்ஸ் கரன்சியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இன்னும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். இது முழுக்க முழுக்க அமெரிக்கா டாலர் மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தையும் உலக அரங்கில் வீழ்த்துவதாக அமையும் அப்படிங்கிறத நாம தெளிவாகவே சொல்லலாம். இது போன்ற முக்கியமான தகவல்களுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.